எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தினம் நான் உங்களோடு பேசப்போது மிக முக்கியமான காரியம். இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். இந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை உங்களுடைய பேஜில் போட்டு உங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து பாருங்கள். ஹதீஸ் எண் 12576. இங்கே இது என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். இது என்னுடைய வெப்சைட்டில் இல்லை. இது அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆஃப் சவுதி அரேபியா, அதாவது சவுதி அரேபியாவின் அரசாங்க இணையதளம். இந்த இதில் என்ன போட்டிருக்கு என்றால், இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள். இதை நான் அங்கீகரிக்கிறேன். என்னவென்றால், எல்லாரும், அது எந்த மனிதனால இருந்தாலும் சரி, அந்த மனிதன் பாவத்தினால உண்டாகிறான். இப்போ நான் காண்பிக்கின்ற என்னவென்றால், முகமது இதுக்கு எதிர்மறையாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அது நம்ம பார்ப்போம் மெதுவாக. ஹதீஸ் நம்பர் 3177, புக் ஆஃப் அமீபியா. இது மரியமை பற்றியது, அதாவது மேரி என்றால் எல்லாருக்கும் நாம் அறிந்திருக்கும்படி. இதில் முகமது நபி என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதாம் முதல் எல்லாரும் சாத்தானால் தொடப்படுகிறான். அதனால் தான் பிறக்குகின்ற குழந்தைகள் எல்லாமே அழுகின்றதாம். ஆனால் மேரியும் அவனுடைய மகனான இயேசுவை மாத்திரம் அந்த சாத்தான் தொடமாட்டான். கொஞ்சம் பார்க்கலாம், சிந்தித்து பார்ப்போம். சாத்தான் எல்லாரையும் தொடுகிறான், அது எல்லா மனுஷரையும் நாம் அதில் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு மரியமை விட சாத்தானால் தொடப்படுவது குழந்தை என்றால் என்ன? சாத்தானால் தொடப்படுவது என்றால் அவன் ஏதோ தொட்டு பிடிச்சி விளையாடுவது அல்ல. சாத்தான் மனிதனை பாவத்திற்குள்ளாக ஆக்குவதின் காரணமே அவன் தொடுகிறது. அப்பொழுது பாருங்கள், இன்றைய தினத்தில் இப்பொழுது ஒரு வினாடிக்கு 3 குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறப்புவதாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அப்பொழுது அரேபியாவிலும், இந்தியாவிலும், ஆசியாவிலும் மற்றும் சீனாவிலும், அமெரிக்காவிலும் எல்லா இடங்களிலும் குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கு. இந்த சாத்தானோட வேலை என்னவென்றால், பிறக்கிற குழந்தைகள் எங்கே பிறந்தாலும் அங்கே போய் தொட வேண்டியது வேலை தான். இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் பிறக்குதோ அங்கெல்லாம் போய் தொட வேண்டும். இது எப்படிப்பட்ட சாத்தானோ? எப்படி சிந்தித்து பாருங்கள் சாத்தானுடைய வேலையை. அவனுக்கு மிக கடினமான வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சாத்தான். ஆனால் ஒருவரை மாத்திரம் தொடுவதற்கு அனுமதி கிடையாது. அது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. நீங்கள் சூரா 3:36 என்ன இயேசுவை பற்றி போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, சாத்தான் இயேசுவை மாத்திரம் தொட முடியாதபடி அல்லாஹ் சொல்லுகிறான். பாருங்கள், எதற்காக இயேசுவுக்கு மரியமுக்கும் சாத்தானால் தொட அனுமதி இல்லை. ஏனென்றால் இயேசுவாலே மரியமும் சாத்தானால் தொடப்பட முடியாது. சாத்தானுக்கு இயேசுவின் மீது வல்லமை இல்லை என்று இந்த சூரா 3:36 சொல்லுகிறது. ஆனால் முகமது மீது வல்லமை சாத்தானுக்கு உண்டா என்று பார்த்தால், நாம் பார்த்தோம், எல்லா மனுஷருக்கும் அதிகாரம் உண்டு. சூரா 48:2 பார்க்கும்போது, உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்திய தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து. இதில் பார்க்கும்போது முகமதின் முந்திய தவறுகளையும் பிந்திய தவறுகளையும் மன்னித்து, அதாவது அல்லாஹ் சொல்றாரு, நீ பழைய தவறு உனக்கு மன்னிக்கப்பட்டு இனிமே நீயும் எவ்வளவு தவறு பண்ணாலும் அது மன்னிக்கப்படும். சாத்தான் போல அவன் தொடர்ந்து பாவத்திலே ஜீவிப்பதற்கு அந்த முகமதுக்கு அல்லாஹ் லைசன்ஸ் கொடுக்கிறார் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது முகமது எல்லாம் பாவம் செய்திருக்கான், எத்தனையோ பாவங்கள். ஆனால் ஒரே ஒரு மாத்திரம் சூரா 19:19 சொல்லப்படுகிறது. என்ன, யாரை பற்றினா இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவர் மாத்திரம் பாவமே செய்யவில்லை.
பார்ப்போம். நிச்சயமாகவே நான் உம்முடைய இறைவனின் தூதன், பரிசுத்தமான புதல்வனை உமக்கு அளிக்க வந்துள்ளேன் என்று சொன்னான். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, மரியமிடம் ஜிப்ராயில் தூதன் ஒரு பரிசுத்தமான புதல்வனை கொடுப்பதாக அல்லாஹ் அனுப்பினதாக சொல்லுகிறான். யார் அந்த பரிசுத்தமான புதல்வன் என்று பார்க்கும் பொழுது அது இயேசு. அது இயேசுவை பற்றி குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படியாக கேட்கப்படுகிறோம். என்னவென்றால், ஏன் முகமதுக்கும் சாத்தானால் அதிகாரம் உண்டு, மற்றும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மனுஷருக்கும் ஆதாம் முதல் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, ஆனால் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் அதிகாரம் இல்லை. அது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தமானவர். முகமது அந்த இடத்துல சொன்னார், எல்லாரும் மனுஷர்கள், அதனால் சாத்தான் மேல் அதிகாரம் உண்டு என்று சொன்னான். ஹதீஸில் நம்ம பார்க்கும் பொழுது. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறான் இந்த வசனத்தின்படி, இந்த சூறாவில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு அவளுடைய தாய்க்கும் அதிகாரம் இல்லை. நாம் பார்க்கும் பொழுது சூரா 9:28 பார்க்கும் பொழுது எல்லாரும் கெட்டவர்கள் என்று பார்க்கணும். இந்த கேள்விக்கு ஒரே ஒரு காரியம்தான் பதில் சொல்ல முடியும். என்னவென்றால், ஒரே ஒரு கேள்வியை எல்லாரும் சிந்திக்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர்? அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் அவர்களை இயேசுவை பரிசுத்தமாக்கினான் என்று சொல்வார்கள். ஏன் அல்லாஹ் இயேசுவை பரிசுத்தமாக்க வேண்டும்? சரி, இப்பொழுது ஒரு கேள்வி. சாத்தான் அல்லாஹ்வை தொட முடியுமா என்று முஸ்லிமிடம் நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், தொட முடியாது. அல்லாஹ் பாவம் செய்தவரா என்று நீங்கள் இஸ்லாமியரிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், அவர் பாவம் செய்யவில்லை. அதைப்போல குர்ஆன் சொல்லுகிறபடி இயேசு பரிசுத்தமானவர். இயேசுவின் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன், இயேசுவே கடவுள். இதை அவர்களுடைய புத்தகமான குர்ஆனே நமக்கு அறிவிக்கிறது. ஏன் அவர்கள் இன்னொரு காரியத்தை கூட சொல்றாங்க. என்னன்னா, இயேசு மறுபடியும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று குர்ஆனில் போட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நிச்சயமாக போட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், இயேசு சத்தியமான நியாயாதிபதி. எந்த மனுஷராவது சத்தியமான நியாயாதிபதியாக இருக்க முடியுமா? முதல் கேள்வி. எந்த மனுஷனாவது பரிசுத்தமாக இருக்க முடியுமா? இரண்டாவது கேள்வி. எந்த மனுஷனாவது சாத்தானால் தொடப்படாம இருக்க முடியுமா? இது மூன்றாவது கேள்வி. எந்த மனுஷனாவது சாத்தானுடைய வல்லமை ஆட்கொள்ளப்படாம இருக்க முடியுமா? இது நான்காவது கேள்வி. இந்த நான்குமே ஒருவனுக்கு கிடையாது. யார் என்று நீங்க முஸ்லீமிடம் கேட்டான்னா அது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் கடவுள். அவனை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுக்கு வல்லமையினால், சாத்தானுடைய வல்லமையினால் அல்லாவை ஆட்கொள்வதற்கு சாத்தானுக்கு அதிகாரமும் பலனும் கிடையாது. அல்லாஹ் பரிசுத்தம் உள்ளவர், அல்லாஹ் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த எல்லாவற்றிலும் அடங்கியவர் தான் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் சொல்லுகிறபடியே மேசியாவாகிய அவர் இந்த பூமியை நியாயத்திற்கு வரப்போகிறார். அவரே நியாயாதிபதி, அவரே சத்தியமான நியாயாதிபதி என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, என்னுடைய சொந்த கருத்தை சொல்லவில்லை, அவருடைய குர்ஆனை சொல்லுகிறது. இதை என்னுடைய வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவே கர்த்தர் என்று.
இந்த இயேசுவை கர்த்தர் என்று சொல்லாத எல்லா ஆவிகளும் அந்தி கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. இதை உணர்ந்து கொள்வீர்களாக, இதை அறிந்து கொள்வீர்களாக, இதை புரிந்து கொள்வீர்களாக. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறேன். இன்னும் வரும் நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுவராக. நீங்களும் பாவத்தில் வாழாதபடி, பொய்யை பிணைக்காதபடி இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உதவி செய்வாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமேன்.